ஓம் நமக் சிவாய. ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, உன் அப்பா மஞ்சள் குங்குமத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இரண்டில் ஒன்றை தொடு குழந்தையே. ஏன் இத்தனை கவலைகளும் குழப்பங்களும் உன் மனதில்? தெளிவாயிரு. எந்த சூழ்நிலையிலும் மனதை குழம்பிக் கொள்ளாமல் தெளிவாயிரு. என் பிள்ளையே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் எதற்காக இத்தனை பிரச்சனைகள் சொல்கிறது? இத்தனை சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? எதற்காக உன்னை சுற்றி எதிர்மறை நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்பதை பற்றியெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு காண முடியும். நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளேன், உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதி என்று. இந்த விதியின் விளையாட்டை நீ புரிந்து கொள்ளும் நேரத்தில் உன் கண்ணீரும் கவலைகளும் முடிவுக்கு வரும். நான் சொல்வதை கவனமாக கேள். இதை முழுமையாக கேட்டு முடிக்கும் நேரத்தில் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒருவர் உனக்கு வேண்டிய உதவியை செய்கிறார் என்றால் முற்பிறவியில் உன் உதவியை பெற்றவராக இருக்கும். அந்த கடனை அடைக்கவே இந்த பிறவியில் உன்னோடு அன்பாக இருக்கிறார்கள். அதே போலத்தான் உன்னை யாராவது ஏமாத்தி சென்று விட்டாலோ, உன் மனதை காயப்படுத்தி சென்றாலோ, நீ செய்த கர்மாவை கழிக்கவே இப்பிறவியில் உன்னை பின்தொடர்கிறார்கள். யாருக்கோ நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த நன்மை தீமைகளை இப்பொழுது நீ பெற்று கொண்டிருக்கிறாய். உன் கர்மாக்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உனக்கு உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கும் கர்மா என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் உனக்கு இழைக்கும் தீமைகளை வேறு யாரேனும் மூலமாக அவர்களுக்கு பெறக்கூடும். அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ கர்மாவை கழிக்கும் போது யாரையும் தூற்றிவிடாதே. எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்துக்கொள். யாரையும் ஒருபோதும் பழிக்காதே. அதன் மூலம் உன் கர்மாவை மீண்டும் நீட்டித்து கொள்ளாதே. நீ கஷ்டப்படும் போதும் கண்ணீர் விடும் போதும் உன் கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ மனமுடைந்து பழி சொற்களை பேசும்போது உன் கர்மா நீட்டித்து விடும். அவர்கள் செய்யும் செயல்களுக்கான வினையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். கர்மா கூட. அதனால் பொறுமையாக இரு. இனி உன் வாழ்வில் நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற போகிறாய். உனக்கு ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். நல்லது நடக்கும். இனி சந்தோஷத்தை உன் வாழ்வில் காண்பாய். என் பிள்ளையே, உன் துணையை இப்பொழுது பிரிந்திருக்கிறாய். உன் கவலையை யாரிடம் சொல்லி அழுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். புலம்புகிறாய். எனக்கு புரிகிறது. என் துணை தவறான வழியில் செல்கிறார் என்றும் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அடங்கவில்லை என்று கவலைப்படுகிறாய். பிள்ளையே, நீ படும் வேதனையில் இருந்து நான் உன்னை நிச்சயம் விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை, அவற்றில் இருந்து உன்னை விடுவிப்பேன். உன் துணையை பிரிந்து தவித்து கொண்டிருக்கிறாய். எல்லாம் எனக்கு தெரியும். சந்தோஷத்தை உனக்கு நிச்சயம் திருப்பி கொடுப்பேன். பிள்ளையே, அனைத்தையும் உன் அப்பா சரி செய்வது என் கடமை அல்லவா? உனக்கு உயிராக உடலாக ஆதரவாக இருந்த உன் துணை உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் என்று கலங்காதே. உன் மனம் ஏக்கம் அடைவதை நான் அறியாமல் இல்லை. அருகில் இருக்கும்போது உன் அருமை உன் துணைக்கு தெரியவில்லை. அதை உணர்த்தவே இப்படிப்பட்ட பிரிவு உண்டானது. உன்னை பற்றி பொறுமையாக உணர்ந்து உன் அன்பு இல்லாமல் அவரால் இருக்க முடியாது என்ற உண்மை அவருக்கு தெரியும் போது உன்னை தேடி நிச்சயம் வருவார். நான் வர வைப்பேன். உன் அன்பை அவருக்கு புரிய வைத்து உன்னிடம் சேர்ப்பேன். குழந்தையே, நிச்சயம் நடக்கும். ஏனெனில் உன் அன்பு உண்மையானது. அதை நான் அறிவேன். அதனால் எதற்கும் கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். என்னை நம்பு பிள்ளையே. உன்னை உன் அப்பா எப்பொழுதும் கைவிட மாட்டேன். நீ உன் துணையை எதிர்பார்த்து காத்திரு. நான் இருக்கின்றேன். நல்லதே இனி உன் வாழ்வில் நடக்கும். எதற்கும் கவலை வேண்டாம். ஓம் நமக் சிவாய.
ஓம் சிவாய நமக. ஓம் நமக் சிவாய. ஓம் சிவாய நமக.